வைக்க வெங்கல சர்ப்பமாடி எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமாடி உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையை எனக்காக உலகின் இரட்சகரை உன்னத பலியாக ஒப்பு கொடுத்திரையா உம்மையை எனக்காக உலகின் இரட்சகரை உன்னத பலியாக. கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்ட சர்ப்பத்தை பார்க்க கடவன் அவன் பிழைப்பான். இஸ்ரவேல் புத்திரர்கள் முறுமுறுத்தார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவமதித்தார்கள், மன்னாவை இழிவாய் பார்த்தார்கள். ஏன் மன்னா மட்டும்தான் ஆண்டவரால் கொடுக்க முடியுமா, இவ்வளவுதான் தேவனுடைய கரமா என்று சொல்லி தேவனுடைய கரத்தை சோதித்தார்கள். மேரிபாவிலே அவர்கள் என்னை சோதித்தார்கள் என்று சொல்லப்பட்டபடி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பிரச்சனையே இங்கதான். never and ever put your God in test. டெஸ்ட்ல போட்டா பயங்கரமான அக்கினி ஜுவாலைய கர்த்தர் மாறிடுறாரு. ஸ்தோத்ரா. நம்மை பாதுகாக்கிற அக்கினி நம்மை பட்சிக்க ஆரம்பிக்கிறது. அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் நியமித்தார். ஆனால் எப்போதெல்லாம் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்களோ அப்போதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அவர்களை பாதுகாக்கிற அக்கினி அவர்களை பட்சிக்க ஆரம்பித்து விட்டது. ஆகையால் கர்த்தருடைய கரம் அரவணைக்கும், அடிக்கவும் செய்யும். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கும், சபிக்கவும் செய்யும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இல்லை முடியாது, வேண்டாம் அப்படின்னால முடியாது. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு, பைபிளில் நிறைய வசனங்கள் சாபமா இருக்கு, அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு, அதனால நம்மெல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிங்க, நம்ம புதிய ஏற்பாட்டு கிருபை மட்டும்தான் பேசணும், அதெல்லாம் பேசவே கூடாது என்கிட்ட சொல்றாரு. பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஸ்தோத்ரா. அதெல்லாம் நமக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டு கடவுள் கொடூரமான கடவுள், குரூவல் காட். புதிய ஏற்பாட்டு தேவன் இயேசு காட் ஆஃப் கிரேஸ் இப்படின்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு. இருக்கட்டும், அது போகட்டும். ஆனால் தேவனை பரீட்சை பார்த்தாள். தேவன் அவர்களுக்கு விரோதமாய் இறங்கி அவர்களை நியாயம் தீர்க்கிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் நிச்சயமாய் நம்மை கொண்டு சேர்ப்பார், அது நோக்கமே கிடையாது. அநேகருக்கு பரலோக நோக்கமே போயிடுச்சு. இதோ வருகிறார், இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்ன வாசனத்தை கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு சோர்ந்து போயாச்சு. இனி வருவார், வந்தா பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மனநிலைமையில அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தள்ளப்பட்டு இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் வருவாராம், நினையாத வேலையில. அல்லேலூயா சொல்லுங்க. எப்போலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அப்பெல்லாம் வராதபடி நினையாத நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை சேர்க்கும்படி வருகிறார். ஆகையால் எப்பொழுதும் அவர் நினைவாய் இருங்கள். ஸ்தோத்திரா. ஆகையால் தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு ரூட் மேப் கொடுத்தாரு, 40 வருஷம் டிராவல் டைம். ஆனா ஆண்டவர் சொல்லவே இல்லையே 40 வருஷம் நீங்க போவீங்கன்னு சொல்லவே இல்லையே. 40 வருஷம் டைம் லைன் கொடுக்கல, மேப் லைன் தான் கொடுத்தாரு. ஆனா டைம் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு காரணமே நம்ம புண்ணியவான்கள் தான். 40 வருஷம் போகட்டும், நல்ல வேலை 40 வருஷத்துக்கு முடிஞ்சிச்சு. இன்னும் 60 வருஷம் போனா 100 வருஷம் ஆயிருக்கும் போல. 2 பேர் வந்தாங்கல்ல,
அவன் கூட வந்திருக்க மாட்டான், எல்லாம் செத்து மண்ணோட மண்ணா போயிருப்பான். அவங்க இஸ்ரவேல் புத்திரர்கள் நடந்து வந்த ரோட வந்து ரிவர்ஸ்ல, கானான் தேசத்துல ரிவர்ஸ், இன்னொரு முறை நம்ம எகிப்துக்கு போகணும் போனீங்களா, வழிநடக பெணம், வழிநடக தேவ கோபாக்கினை, வழிநடக தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட். தேவனுக்கு விரோதமாக எழும்புவாங்க, அவர்கள் அடிப்பார், அங்கே குழி தோண்டி புதைப்பாங்க. இன்னொரு முறை எழும்புவாங்க, கர்த்தர் அவர்கள் அடிப்பார், குழி தோண்டி புதைப்பாங்க. வழிநடுக பிணக்குவையல். ஸ்தோத்திரம். ஆகையால் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டார். அப்பா செத்துக்கிட்டே இருக்கிறீங்க, எவ்வளவு மனம் திரும்பவே இது இல்லை. ஒருவேளை ஆண்டவரே அடிச்சு சோர்ந்துட்டார் போல. ஆமா, ஸ்தோத்திரம். எங்க அப்பா ஒரு நாள் ஒரு செஞ்ச தப்புக்கு அடிச்சார் இல்ல, அடிச்சுக்கிட்டே இருந்தார். அடிச்சுக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டார். ஏன்னா அவருக்கு கை வலிக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, டயர்டா வரைக்கும் அடிச்சுட்டு பா போ அப்படின்னாரு, ஓடிட்டேன். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் தேவனுடைய சிச்சையும் நமக்கு இருக்கு. ஆகையால் எத்தனை பேர் தாண்டா கொள்றது, யாரும் மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்க, முதுக காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு வாசலை உண்டு பண்ணி ஒரு கம்பத்தை ஏற்படுத்தி மோசேக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, எந்த சர்ப்பத்தினாலே ஜனத்துக்குள்ளே விஷம் பாய்ந்ததோ, எந்த சர்ப்பத்தினாலே ஜனங்களுக்குள்ளே கூக்குரல் வந்ததோ, எந்த சர்ப்பத்தினாலே ஜனங்களுக்குள்ளே பிணக்குவியல்கள் எழும்பினதோ, எந்த சர்ப்பத்தினாலே இந்த ஸ்தோத்திரம் கூக்குரல் வனாந்தரத்தில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கூக்குரல் உண்டாயிற்றோ, எந்த சர்ப்பத்தினாலே தேவனுடைய மகிமை தூஷிக்கப்பட்டதோ, எந்த சர்ப்பத்தினாலே ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு அதிகரிக்கப்பட்டதோ, அதே சர்ப்பத்தினாலே அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்கும்படிக்கு ஒரு மரத்தின் மேலே சர்ப்பத்தை உயர்த்தி வைத்தார். அதுதான் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற நமக்காய் சாபமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவர் விசுவாசிக்கப்பட வேண்டும். முள்ளால் எடுக்கிறதுல நம்ம ஆண்டவர் மாதிரி கில்லாடி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களை எப்படி வளைக்கணும்னு அவருக்கு தெரியும். சத்தியத்துக்குள்ள உங்களை எப்படி கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். அவர் எப்படி நம்முடைய இருதயத்தை உடைக்கணும்னு தெரியும். நிறைய பேருக்கு இருதயத்தை உடைக்கிறதே கஷ்டம், வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு உள்ள சலை இருக்குப்பா பிதுக்குன்னு சொன்னா வேண்டான்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவார் டாக்டரு, காலையே எடுத்துரும் பரவாயில்லையா அப்படின்னா கொஞ்சம் மனசு விட்டு கொடுப்போம். சரி பாஸ்டர் அமுக்குங்க, கொஞ்சம் மெதுவாக அமுக்குங்க டாக்டர். இப்போ உள்ள சபையெல்லாம் அப்படித்தான், பாஸ்டர் அமுக்குங்க பாஸ்டர், மெதுவா அமுக்குங்க பாஸ்டர், வலிக்கு பாஸ்டர். பேதுரு இருந்தா என்ன செய்வீங்க? அவன் என்ன பிரசங்கம் பண்ணா, நீங்க தான் அவர்களை கொலை செய்தீர்கள், நீங்க தான் அப்படின்னு பேசினாரு. ஈட்டியை வச்சு நேரம் சக்கு சக்கு சக்குன்னு குத்துனாரு. வசனம் சொல்றது குத்தப்பட்டார்கள். பிரசங்கமே குத்தப்படுறதுக்கு தான், இறுதி உடைக்கப்படுறதுக்கு தான், கண்ணீர் வர்றதுக்கு தான், ஆவி உடைக்கப்படுகிறது தான். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அவருடைய பாதத்தை விழுவதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மருந்து வேலை செஞ்சாதான் அது சரியான ட்ரீட்மெண்ட். மருந்து வேலை செய்யல அப்படின்னா அது சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல. ஸ்தோத்திரம். ஆகையால் எந்த வழியில சர்ப்பம் ஜனத்துக்குள்ளே வந்ததோ, எந்த முறையில ஜனங்களை பாய்சன் பண்ணானோ பிசாசு, ஜனங்களை எந்த முறையில தேவனை பார்க்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கண்மலையின் மேல வைத்திருக்க கண்ணை திருப்பினானோ, அதே சர்ப்பத்தின் வழியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்குள்ளே வந்து தன்னையே சாபமாக்கி சர்ப்பத்தினுடைய எல்லா வல்லமையும் அவர் மிதித்து போட்டார். சத்தமா சபையை அவர் அல்லேலூயா சொல்லட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்த பாம்பை எங்க வைப்பாங்க? கீழே தான் வைப்பாங்க. மரித்து போன சரீரத்தை எங்க தான் வைப்பாங்க? கீழே வைப்பாங்க. ஆனா ஒரு டைம் ஆண்டவருக்கு கொடுத்தாரு, மரித்த உடனே இயேசுவின் சரீரம் கீழே இறக்கப்படல.
அவர் சிலுவை மரத்தில் அவர் கொஞ்ச நேரம் தொங்க வைத்தார். நமக்கு ஒரு சாட்சி இருக்குது, ஆனா எழுதப்படாத நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு. ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் சொன்ன வசனங்களை, வார்த்தைகளை, 7 வார்த்தைகள் கேட்டுட்டு அவர் விசுவாசித்த சீஷர்கள், மறைமுக சீஷர்கள், ரோம அதிகாரிகள் அநேகர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தியானிக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, மரித்த சரீரமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சர்ப்பத்தின் வல்லமிலிருந்தும் அடிமைத்தலிலிருந்தும் விடுவிக்குமானா, இன்றைக்கு நம்மத்திலே உயிர் உள்ள வாசம் பண்ணுகிற இயேசு இந்த பூலோகம் முழுவதையும், மனுக்குலத்தை முழுவதையும் ரட்சிக்க அவர் சர்வமும் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு அவருடைய காப்ஸ் போதும், டெட் பாடி போதும், அவருடைய சரீரம் போதுமானார். நமக்குள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆவிக்கு நன்றி செலுத்துங்க. ஆமா, சரீரத்திலே ஒரு விடுதலையானார். மரித்து போன கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்திருப்பார். ஆனால் ஒரு சேவகன் சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. எப்ப சொல்றான்? மரித்த சரீரத்தை பார்த்து இன்று நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த ஆவியானவராய் இவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளை உரிந்து சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் அவர் சாகடித்து நித்திய ஜீவனை நமக்கு தந்து ஒரு ஜெய பாதையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு அப்படின்னா, அவர் இருதயத்துல வாசம் பண்ணாருன்னா, அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னா, இந்த உலகம் முழுவதுமே உன்னை சுற்றி பாளையம் இறங்கினாலும் உன்னை கண்ணின் மணி போல பாதுகாக்க இவர் போதுமானவராய் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், கர்த்தர் தூக்கி விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ப்பம் என்றால் சாபம் என்று அர்த்தம். ஆதியாகமம் புத்தகம் 3:14 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:14 எடுத்து வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான், ஆனா எடுக்கணும், வசனத்தை திருப்பணும். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, இதை நீ செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். சர்ப்பம் என்றால் சாபம். சாபம் யாராவது விரும்புவாங்களாங்க? யாராவது சாபத்தை குறித்து பேசுறது கூட பயப்படுறாங்க சிலர். ஆமா, செய்வனை பத்தி சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, ஐயோ செய்வன் அதை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது, ஐயோ பயமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் அதையே பேசணும், ஐயோ பயமா இருக்கு, பிசாசு அவன் போயிட்டு இருக்கட்டும், வீதியில் அவன் நடந்து போய்கிட்டு இருக்கான், அவன் என் பேரை சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடணும், இப்படிலாம் சில பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மாய்மாலம். டு நாட் டிசீவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க வஞ்சிக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க பார்க்கணும். ஆமா, நம்மளாமே வஞ்சி, நான் நல்லா இருக்கேன், இல்ல நான் நல்லா இருக்கேன், இல்ல பரவாயில்ல போல நல்லா இருக்கேன், உங்களை வஞ்சிக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் சர்ப்பம் என்றாலே சாபம், சபிக்கப்பட்டவன். வேதத்திலே சர்ப்பத்திற்கு பிசாசு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்துல பிசாசு மனுக்குலத்திற்கு கொண்டு வந்த, மனுஷனுக்குள்ள கொண்டு வந்த சாபத்துல, மரணத்துல, சாவுல ஜீவனாய் துளித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரண பாதையை தெரிந்து கொண்டார். என்னாகமம் அதே அதிகாரத்தில் 21 அதிகாரத்தில் 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவர்கள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள். சாவை விரும்புகிறவன் சாத்தான். இப்ப மாம்சத்தில் அவன் அடிக்கிறது கிடையாது, ஆனா அநேக ஆவிக்குரிய வரங்களை அவன் சாகடிக்கிறான். ஜப ஆவியை சாகடிக்கிறான், உற்சாகத்தின் ஆவியை சாகடிக்கிறான். சில சொல்லுவாங்க, விசுவாசிகளே சொல்ற, மூத்த விசுவாசி சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நாங்களாம் சின்ன வயசுல எப்படின்னு தெரியுமா, இப்போ அப்படி இல்லை, இப்போ செத்து போச்சா? இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அவருடைய வருகையின் சத்தம் கேட்கிற வரைக்கும் நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் தேவனுக்கு ஜீவிக்க வேண்டும், மரித்தவர்களால் அல்ல.
கொள்ளுவாய் சர்ப்பம் ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது ஃபியரி சர்பெண்ட். நல்லா கவனிங்க, ஃபியரி சர்பெண்ட்னா ஸ்பீடு சர்பெண்ட். சர்ப்பங்களை அனுப்புனாரு, அது என்ன செஞ்சுச்சுன்னா வேகமா, நல்லா கவனிங்க, வேகமா எவ்வளவு அதிகமான பேரை கடித்து நம்ம சாகடிக்கலாமோ அவ்வளவு வேகமாக ஜனங்களுக்குள்ளே பரவி பாய்ந்ததாம். இதான் பிசாசினுடைய ட்ரிக்கு. ஒரு சின்ன பாவத்துக்கு விட்டு கொடுத்துட்ட, நீ கர்த்தரிடத்துல வந்து தேவனிடத்துல மன்னிப்பை பெற்று பாவத்தினுடைய சம்பளத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னதாக உன்னை எவ்வளவு அதிகமாய் சேதப்படுத்த முடியுமோ அவ்வளவு துரிதமாய் சேதப்படுத்துகிறவன் தான் ஃபியரி சர்பெண்ட், கொல்லிவாய் சர்ப்பம். ஏன்னா சர்ப்பத்துக்கு தெரியும், என்ன தெரியும்னா நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை அடிக்க சொல்லுவார். பிசாசை பார்த்து என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன செய்வார், அடிம்பார். அடிச்சவனை இஸ்ரவேல் என்ன செய்வாங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. உடனே இந்த ஆண்டவர் என்ன செய்வார், இறங்கி அவங்கள குணமாக்குவார். ஸோ இந்த டைம் பீரியட் இருக்கா, நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? இந்த டைம் பீரியட் இருக்கா, தேவனுடைய நியாயத்திற்கும் தேவனுடைய கிருபைக்கும் உள்ள டைம் பீரியட் இருக்கா? அந்த டைம் பீரியட் ரொம்ப ஷார்ட்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். ஆகையால் எப்போ யார விழுங்கலாம் என்கிற கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறவன் தமது கர்த்தருடைய ஜனத்தை சேதப்படுத்தும் பொழுது எப்படி சேதப்படுத்துகிறான்? வசனம் சொல்லுகிறது, துரிதமாய் சேதப்படுத்துகிறான். ஆகையால் ஆவியில அனலாயிருங்கள் வசனம் சொல்லுது. நீங்க எப்படி இருக்கணும்? ஆவியில அனலா இருக்கணும். அப்படின்னு சொன்னா எப்பமோ உங்க ஜீவியத்தை காத்து கொள்ளுங்கள். உங்க பேரு, உங்க பதவி, நீங்க யாருங்கிறது உங்களை நினைவில் இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிற நினைவு உங்கள் சிந்தனை விட்டு இரவு பகலும் போகாதபடி காத்து கொள்வேன் என்று சொன்னார். வலு சர்ப்பத்தின் வல்லமிழந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்க கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் சர்பெண்ட் என்று சொன்னால் சாபம், தேவனிடத்திலிருந்து வந்ததான ஜட்ஜ்மெண்ட். சாபம் சொன்னா ஒண்ணும் இல்லை, ஸ்தோத்திரம், நீங்க பெருசா நினைக்க கூடாது. நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு யாருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு முகுதுகை காட்டினவர்களுக்கு, அவருக்கு கீழ்ப்படியாம போனவர்களுக்கு. இஸ்ரவேல் புத்திரர்கள் பல பாவங்களை, அசுத்தமான கிரியைகளை, ஸ்தோத்திரம், விக்கிரகத்தையும் வேசித்தனத்தையும் நடப்பித்து தேவனிடத்திலிருந்து அடி வாங்கினதை காட்டிலும் கீழ்ப்படியாமல் தான் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. நான் பேசுறேன், எத்தனை பேருக்கு புரியுது? கீழ்ப்படியாமை, இங்க கீழ்ப்படியாம தான். இங்க பெரிய ஒன்றும் பாவம்லாம் ஒன்றும் செய்யலை, மேலே போய் வாசித்து பாருங்க, பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. சாப்பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சாப்பாட்டுக்கு ஆண்டவர் இப்போ எப்போ என்ன அனுப்பிட்டாரு? சர்ப்பத்தை அனுப்பிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட். தேவனுடைய பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நுழைவதற்கு லீகல் ப்ரொசீஜர் இல்லாம நமக்குள்ள வரவே முடியாது. அவன் கையில வந்து ஒரு எழுத்து சுருள் அவர்கிட்ட இருக்கணும். அவன் கையில ஒரு கையெழுத்து போட்ட பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அத்தாரிட்டி அவனுக்கு இருக்கணும், அனுமதி இருக்கணும். அனுமதி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலேயோ எல்லையிலோ சந்தையிலோ நுழைவதற்கு இந்த சர்ப்பமாகிய சாத்தானுக்கு ஒரு அளவும் அனுமதியே கிடையாது. இதை நீங்க நம்பணும். இதை நம்பணும்னா நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, சர்ப்பத்தின் வல்லமை ஜனங்களுக்குள்ளே விஷத்தை கக்கினது. அந்த விஷத்தினாலே அநேகர் மரித்து போனார்கள். இதிலிருந்து மீட்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார்? அந்த சர்ப்பத்தின் வடிவில சொரூபத்தை ஒரு 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 சிம்பலை உண்டாக்கி அதை நோக்கி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு அதே பாதையை அவர் தெரிந்து கொண்டு சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அது போல தானும் உயர்த்தப்படும்படிக்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 3:13 வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். Jesus became serpent on the timber wood. மரத்திலே சாத்தப்பட்ட சர்ப்பமாய் மாறினார்.
சாபமாய் மாறினார். எதற்கு சாபமாய் மாறினார்? நாம் சாபத்தை அனுபவிக்காதபடிக்கு, சாபம் நமக்குள்ளே வந்து விடாதபடிக்கு, சர்ப்பம் நம்மை விழுங்கி விடாதபடிக்கு, இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் நம்மை தீண்டு விடாதபடிக்கு அவரே தன்னை பிசாசு விழுங்கும்படிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அவர் ஒப்பு கொடுத்தார்னா, அவர் ஒருவர் தான் பிசாசினால் மரணத்தால் விழுங்கப்பட்டாலும் மூன்றாவது நாளிலே கர்த்தருடைய ஆவியினாலே உயிர்த்தெழ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் உயிர்த்தெழ முடியும். அதனால தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். The dead Christ. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுல ஒரே ஒரு செய்தி என்னன்னா, look upon the body of Christ அல்லது dead body of Christ. சபிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். Look at the cursed serpent Jesus. அநேகருக்கு சரீரத்தை பார்க்கறதை விட, உடம்பு அதாவது உயிரில்லாத கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்கறதை விட, நான் பேசுறது கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாதான் நீங்க புரியும். உயிரில்லாத சரீரத்தை பார்க்கிறதை விட, உயிரில்லாத சரீரத்தை ஏற்றுக்கொள்றதை விட, உயிரில்லாத கிறிஸ்துனுடைய சரீரத்தை தன்னிடமாய் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிலும் அநேக உயிருள்ள சர்ப்பமே மேல் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. லைஃப், எது பார்த்தாலும் லைஃப், எது பார்த்தாலும் எனர்ஜெட்டிக், எது பார்த்தாலும் இன்தூசியாஸ்டிக், எது பார்த்தாலும் அப்படி நமக்குள்ள ஒரு வைபு வரணும், ஒரு வைபு வரணும். ஆறாத நேரத்தில் வைபு வந்தா அது சர்ப்பம். ஆறாத நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி எரிஞ்சிச்சுன்னா அது ஆவியானவன். ஆமா, பாட்டு பாடும் பொழுது உங்களுக்கு வைபு வரக்கூடாது, பாட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு உற்சாகம் வரக்கூடாது, ஜனங்களை பார்த்து உங்களுக்கு உற்சாகம் வரக்கூடாது. ஆமா, உங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா ஜனங்களோட பெருக்கத்தை பார்த்து உங்களுக்கு உற்சாகமோ தைரியமோ கிடையாது. கர்த்தர் உங்க மேல வைச்சிருக்கிற கிருபை வைத்துதான் உங்க பலன் ஆரோக்கியமா இருக்கணும். ஊழியம் செய்றவங்களுக்கும் அதுதான் நான் சொல்றேன். ஊழியம் பொறுப்பு இருக்கா, உங்க கண்ணை கர்த்தர் மேல மட்டும்தான் வைக்கணும், வேற எங்கேயும் திருப்பவே கூடாது. திருப்பினாலே சர்ப்பந்தான். ஸ்தோத்திரம். உலகம் ஜனத்துக்கு பின்னாடி போகிறது. கட்சிக்காரர்கள் ஜனங்களுக்கு உயிரை பார்த்து, அதாவது ஜீவனா இருக்கிற ஜனங்களுக்கு பின்னாடி போறாங்க. லைவ் ஷவுட்டிங், ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்புக்கு இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாகவே விடுதலை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் சரீரம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டதோ அங்கேதான் உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரம் புதைக்கப்பட்டிருக்கிறது, சபை புதைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசம் புதைக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் மறைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் கிறிஸ்துவ ஜனங்கள் உலகத்துக்காக கிறிஸ்துவுக்காக செய்கிற தியாகங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியில் இருக்கிற சத்தத்தை காட்டிலும், வெளியில் இருக்கிற ஜீவனை காட்டிலும் மறைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே தான் அவருடைய வருகை நாளிலே எல்லா தடைகளையும் தாண்டி பிசாசை ஜெயித்து சர்ப்பத்தின் வல்லமைகளை மிதித்து உயிரோடு எழும்புகிற உயிர்த்தெழுதலின் ஆவியை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் நாம் உயிருள்ள சர்ப்பத்தை நம்புவதை பார்க்கிறோம், உலகத்தை நம்புவதை பார்க்கிறோம், சாத்தானை நம்பி பார்க்கிறோம், சாத்தானுடைய வார்த்தையை பார்க்கிறோம், அவனுடைய வஞ்சகமான வசனிப்பை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, சர்ப்பத்தை போல எப்படி இருங்க, எப்படி இருங்க, வினா நாவு உள்ளவர்களா இருங்க. அப்படின்னா சர்ப்பம் வினா நாவு, அழகா பேசும், சூப்பரா பேசும். வாலிப பிள்ளைங்களெல்லாம் நல்லா பேசுவான், தங்கமா பேசுவான், உங்க அம்மா விட சூப்பரா பேசுவான், உங்க அப்பா விட நல்லா வச்சுக்குவான். ஸ்தோத்திரம். ஆனா அவன் வேலையெல்லாம் முடிச்ச உடனே உயிர் எடுத்துட்டு போயிடுவான், உயிர் எடுத்துட்டு போயிடுவான். அழகா பேசும்,
சர்ப்பம் அவ்வளவு ஸ்வீட்டா பேசும். ஏவாளே விழுந்துட்டான்னா எவ்வளவு ஸ்வீட்டா பேசியிருக்கோம். உலகத்துல அப்படி மக்கள் இருக்கிறாங்க. ஆமா, பேசாம உம்முன மூஞ்சி எரிஞ்சு விழுவாங்க சில வீட்டுல. நான் சொல்றேன், அவங்கள நீங்க நம்புங்க. ஆனா குழஞ்சி பேசுவாங்க. மக்களே நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. மக்களேன்னு கழுத்து அறுத்துருவாங்க. ஸ்தோத்திரம். யாரையும் நம்பாது. ஸ்தோத்திரம். சரி, நல்ல உள்ளங்கள் இருக்கு, அதை சொல்லல. ஆனா சர்ப்பத்தின் நாவு ரொம்ப கன்னி உள்ளது, ரொம்ப மிருதா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணு அவ்வளவு ஒபிடியண்டா இருப்பாங்க. ஐயோ, நீங்க சொன்ன வார்த்தைக்கு மாறவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பையன் என்று சொன்னா, என்ன அந்த பிள்ளை சூப்பர் நல்ல பிள்ளை. என்னன்னா அவ சொன்னாலாம், உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி. அப்பவே நினைச்சிட்டேன், இங்க வந்து பெருசா ஒன்று செய்ய போறான்னு. செஞ்சிட்டா ஒரே மாசத்துல. ஒண்ணு உனக்கு அம்மா வேணுமா நான் வேணுமான்னு கேட்டா பாரு ஒரு நாள். சர்ப்பம். ஸ்தோத்திரம். வலைதளங்கள்ல நிறைய பேரு ஸ்தோத்திரம் பெண் வாய்ஸ்ல பேச வச்சுட்டு நிறைய பேரு என்னெல்லாமோ என்ன கண்ணம் கருமோலாம் நடக்கு. ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய சத்தத்தை மட்டும் உங்க செவி கேட்டு பழகிடுச்சுன்னா, இந்த உலகத்துல 10,000 இளையராஜா வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணாலும் அதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பு. அதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பு. நோ எஃபெக்ட், நோ ஒரு தாக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ண முடியாது. மொபைல் வச்சுக்க, என்ன வேணாலும் வச்சுக்க. ஆனா அதுல எவ்வளவு ஆபாச படம் வந்தாலும் it doesn't have any effect on you because you have the life of Christ Jesus in you. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலேஜ் படிக்கிறவன் எத்தனை பேர் வந்தாலும் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாலும் அது உன்னை தீண்டாது, அது உனக்குள்ள எந்த கிரியில நடப்பிக்காது. எஃபெக்ட்லெஸ். ஏன்னா உனக்குள்ளேயே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வாழ்ந்தா அப்படித்தான் வாழணும். கூப்பிட்டவெல்லாம் போயிடக்கூடாது. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்ன வாழ்க்கை சரித்திரத்தை நான் கேட்டேன். காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எக்ஸாம் ஹாலில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு பலவீனப்பட்டவன் அவன் கையை தொட்டு ஜெபம் பண்ணி சுகமாகி இன்ஸ்டன்ட் ஹீலிங் கொடுத்து அவனை படிப்பிக்க வைக்கிற அபிஷேகம் உள்ளவளா நீ வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல சர்ப்பத்துக்குத்தான் மதிப்பு அதிகம், புகழுக்குத்தான் மதிப்பு அதிகம், பேருக்குத்தான் மதிப்பு அதிகம், பணத்துக்குத்தான் மதிப்பு அதிகம். உலகத்துல நீ செய்கிற சாதனைக்குத்தான் மதிப்பு அதிகம். நீ என்ன சாதிச்ச, உன்னுடைய சாதனை என்ன, சாதனை லிஸ்ட் தான் மதிப்பு அதிகம். ஆனா கிறிஸ்துவின் சரீரத்துல சபையில அவருக்காய் ஜீவனை கொடுக்கிறவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அவருக்காய் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு மதிப்பு அதிகம். அவருக்காய் தன்னை தேவன் கொடுத்த எல்லா வாழ்க்கையும் தியாகம் பண்ணவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம். பரலோகத்தில் இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், சாத்தானை சாட்சியின் பட்டயத்தாலே ஜெயித்து வந்தவர்கள் என்கிற ஒரு பேருறவுகளாய் நீங்கள் பிரவேசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5:21 நானே சொல்றேன், அவருக்குள் வாசிங்க, நீதியாகும்படிக்கு அவரை நாம் சர்ப்பத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவர் நமக்காக பாவமானார், சாபமானார். Satan used serpent to evil the life of human being. பிசாசானவன் சர்ப்பத்தை ஸ்தோத்திரம் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள மரணத்தை கொண்டு வரும்படிக்கு, ஸ்தோத்திரம் தீங்கு கொண்டு வரும்படிக்கு பயன்படுத்தினார். அதே சர்ப்பத்தை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே மரணத்திலிருந்து ஜெயிக்கிற ஜீவனை கொண்டு வரும்படிக்கு அவர் சாத்தானை பயன்படுத்தினார்.
பிசாசு இல்லாம சிலுவையே இல்லை, தெரியுமா? பிசாசு இல்லாம சிலுவையே இல்லை. சிலுவையே எதுக்குன்னா சாத்தானுக்கு தான். அவன் நினைச்சான் நான் இயேசு அடிக்கிறேன்னு சொல்லி. இயேசு அடிக்கப்பட்ட பிறகுதான் பிசாசு தெரிஞ்சது அடிக்கப்பட்டது மனுஷகுமாரன் அல்ல, சர்ப்பம். நான் அடிக்கப்பட்டது யாரு? சாத்தான். இயேசு சிலுவையிலே சாத்தானை அடித்தார். சாத்தான் மூலமாய் ஜனங்களுக்கு கொண்டு வரப்பட்டதான சாபத்தை அடித்தார். ஸ்தோத்திரம். அதனால தான் நல்லா கவனிங்க, கிரேக்க கலாச்சாரத்துல சர்ப்பத்திற்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு. நல்ல பெயர், நல்லா கவனிங்க, நல்ல பெயர். என்ன பெயர்னு சொன்னா காட் ஆஃப் ஹீலிங். கிரேக்க கலாச்சாரத்துல சர்ப்பத்திற்கு காட் ஆஃப் ஹீலிங் என்று பெயர். அது எப்படி வந்துன்னு சொன்னா 1200 பிசில அஸ்லப்பியஸ் என்கிற ஒரு பிசிஷியன் இருந்தார். கிரேக்க கலாச்சாரத்திலே புகழ்பெற்ற ஒரு டாக்டர். அவர் பிரசித்தப்பட்டவர். அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா ஒரு தியரியை கொண்டு வந்தார், ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தார். என்ன நம்பிக்கை கொண்டு வந்தார்னு சொன்னா, சர்ப்பந்தான் இருக்கிற மிருக ஜீவன்களையே சுத்தமான ஒரு பிராணி. அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னா, பாம்பு அடிக்கடி சட்டை கழட்டும். சட்டை கழட்டிட்டா அது என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது மேல் இருக்கிறதான எல்லா சட்டைன்னு சொல்லுவாங்க ஊர்காட்டில், ஆனா ஸ்கின் அது அழுக்கு படிந்த அந்த சொரசொரப்பான பிறந்த உடனே அந்த சொரசொரப்பான சரீரத்தில் இருக்கிற அந்த ஸ்கின்னை களைஞ்சி தனக்குள்ள இருக்கிற பாலிஷ்ட் ஸ்கின் வெளியில வருகிற வரைக்கும் அது என்ன செய்யும், தன்னிடத்திலிருந்து அந்த ஸ்கின்னை தன்னிடத்தை கலைச்சிக்கிட்டே இருக்குமா. ஒன்ஸ் அந்த பாலிஷ்டு, அந்த சர்ப்பத்தின் மேல இருக்கிற தோல் பாலிஷ்டு வந்த உடனே அதை விட்டுருமா. ஆகையால் அதுபோல மருத்துவமும் அப்படிதான். அதுபோலதான் மருத்துவமும் நமக்கு ஸ்தோத்திரம், அந்த சர்ப்பத்தை போல நம்மகிட்ட இருக்கிற எல்லா வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமா போக்க நமக்கு ஒரு ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு பிசிஷியன் என்ன செய்தாரு, சர்ப்பத்தையும் இதையும் ஆரோக்கியம் வருகிறதையும் இணைத்து அதை முன்னிட்டு பேசினார். அப்போலோ என்கிற ஒரு அவனுடைய ஃப்ரெண்டு, கிரீக் மித்தாலஜி, சரியா, நம்ப வேண்டாம், கேட்டுக்கோங்க. அவன் சொன்னாராம், நீ என்ன செய்ய, உன்னுடைய மருத்துவத்தில் முன்னிலையாக சர்ப்பத்தை வைத்து கொண்டேன்னா உனக்கு நல்ல பழிக்கும், மருந்து நல்ல வேலை செய்யும், உனக்கு நல்ல ஃபேமஸ் ஆகுவ, அது உனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தான் அவன் ஃப்ரெண்டு. உடனே சர்ப்பத்தை முன்னிலை வைத்து அவன் ஜனங்களுக்கு வைத்தியம் செய்யும் பொழுது நிறைய பேர் சொஸ்தமானாங்க. இதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யோவான் அதனால தான் ஏன் சர்ப்பத்தை அடையாளமா இயேசு கொண்டு வச்சார் அப்படின்னு சொன்னா, கிரேக்க ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சர்ப்பத்தின் மூலமாய் ஜனங்களுக்கு ஒரு ஹீலிங், ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம் உண்டு என்ற நம்பிக்கை இருக்கிறபடினாலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், அந்த சர்ப்பமானார் இந்த இயேசு கிறிஸ்து. அதுபோல இந்த இயேசு கிறிஸ்து சாபமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, எப்படி சர்ப்பத்தை நம்பி கிரேக்க கலாச்சாரத்தில் அவர்களுக்கு ஒரு சுகம் ஆரோக்கியம் வருகிறதோ, அதுபோல உங்களுக்கும் விடுதலை சாபத்திலிருந்து கிடைக்கும் என்று அவர் எழுதுகிறார். இது போகட்டும், இங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னன்னு சொன்னா, இப்பமோ டாக்டருடைய சிம்பல்ல ஒரு சர்ப்பம் இருக்கும். அந்த சர்ப்பம் எப்படி வந்துச்சு? ஏன்னா கிரேக்க கலாச்சாரத்திலிருந்து தொடங்கி சர்ப்பத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அது காட் ஆஃப் ஹீலிங். ஆனால் பரிசுத்த வேதாகமம் படி சர்பெண்ட் காட் ஆஃப் ஹீலிங் இல்ல, காட் ஆஃப் ஈவில், காட் ஆஃப் டெத்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் ஜனங்கள் கிறிஸ்துவை மரித்து விட்டார், அவர் நம்புவதை பார்க்கிலும் கிரேக்க கலாச்சாரத்தில் இருக்கிற உயிருள்ள சர்ப்பத்தை நம்புவோம் என்று அவர்கள் நம்ப வைத்தபடினாலே அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. ஆனால் யாரெல்லாம் மரித்த கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தை நம்பினார்களோ, அவர் மரணத்தை விசுவாசித்தார்களோ, அவர்களுக்குள்ளே கர்த்தர் ஜீவனை கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின 2:14 வாசிக்கிறோம். 14 எபிரேயருக்கு எழுதின 2வது அதிகாரம் 14வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2:14 யாரோ ஒருத்தர் வாசிங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். எந்த சர்ப்பத்தினாலே உங்களுக்கு ஆரோக்கியம் என்று ஜனங்கள் நம்பியிருந்தார்களோ, அதே சர்ப்பத்தை அவர் அழித்து டெஸ்ட்ராய் பண்ணி நிர்மூலமாக்கி, அது அல்ல ஜீவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை வைத்திருக்கிற நம்பிக்கையே உங்களுக்கு ஜீவன் என்று சிலுவையிலே நமக்கு அதை காண்பித்து போனார். ஜீசஸ் replaced serpent on the post. சிலுவைக்கு அப்புறம், சிலுவை நல்லா கவனிங்க, சிலுவைக்கு அப்புறம் அந்த முன்னாடி இருந்ததான சர்ப்பத்தின் மேல நம்பிக்கை உள்ள ஜனங்கள் விட்டு தேவனை பின்பற்றினார்கள், சிலுவையை பின்பற்றினார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சாபத்தின் விடுதலை தந்தார். ஆகையால் இப்பொழுது சர்ப்பத்தை அல்ல, இயேசுவின் நமக்காய் சாபமான சிலுவையிலே சாபமான சிலுவை மரத்திலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். When you look at the dead body of Jesus on the cross, நீங்கள் கிறிஸ்துவின் மரித்த சரீரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நீங்க பார்க்குறீங்க. நான் கட வேகமா சொல்லிட்டு போனேன், வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். அடுத்த வருஷத்திலிருந்து எல்லாரும் நோட் புக்கு கொண்டு வரணும். ஆமா, இப்படி எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்க கூடாது. எழுதணும், நோட் புக்கு எழுதணும், நோட் பண்ணணும், வசனங்களை எழுதணும், ஃபாலோ பண்ணணும். அது ஒரு நல்ல டிசிப்ளின். நீங்கள் சிலுவையை மரித்த இயேசு கிறிஸ்து தொங்குற சிலுவையை பார்க்கும் முதலாவது நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா மரத்தை பார்க்கிறீர்கள், சிலுவையை பார்க்கிறீர்கள். மரம் என்று சொன்னால் டெத். மரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? டெத். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எஸ்தர் புஸ்தகத்துல 5:14 வாசிக்கும் பொழுது, 5வது அதிகாரம் 14, அப்புறம் 7வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே என்ன செய்கிறாங்க, மொர்தெகாய்க்கு ஒரு மரத்தை என்ன செய்யறாங்க, உண்டு பண்ணுகிறாங்க. ஸ்தோத்திரம். ஆமான் என்ன செய்யறான், வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவோட கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினாலே தூக்கு மரத்தை செய்வித்தான். மரம் நிற்கிறது, ஒரு மரம் நிலைநிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அங்கு ஒரு மரணம் உண்டு என்று நிச்சயம். ஆகையால் சிலுவையை பார்க்கிறவர்கள் யாவருக்கும் ஒன்று சிலுவை நினைப்பூட்டுகிறது. என்ன நினைப்பூட்டுகிறது சொன்னால் மரணத்தை நினைப்பூட்டுகிறது. யாருடைய மரணம்? சாத்தானாகிய சர்ப்பத்தினுடைய மரணம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுனுடைய மரணம் இல்ல, அவர் மரிக்கவே இல்லை. பாதாளத்துல போய் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். சரீரத்துல அதெல்லாம் இல்லை, அவர் மரிக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஜீவனுள்ளவராய் அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார். பரநேறி போகிற வரைக்கும் அவர் பூலோகத்தில் கட்டுண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். சிலுவையிலே மரிக்கப்பட்டவன், சிலுவையிலே அடிக்கப்பட்டவன் பழைய பாம்பாகிய சாத்தான், சர்ப்பம். ஆகையால் நமது வாழ்க்கையில பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா அவனுடைய தந்திரமான கிரியைகளையும் மரணத்தின் வல்லமைகளையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலே சிலுவையிலே சாகடித்தார். சிலுவையிலே சாகடித்தார். இரண்டாவது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை நீங்க மரித்த கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் சிரசிலை சுமந்த முட்களை பார்க்கிறீர்கள். முட்கள், முள்ளுன்னா கர்ஸ். சங்கீதம் ஆதியாகமம் 3:18 பூமி என்ன பிறப்பிக்கும்? முட்களை பிறப்பிக்கும். சாபம். சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் உங்களுக்காக இடப்பட்ட சாபத்தை நோக்கி பார்க்கிறீர்கள்.
ஏன் அதை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னால் வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்க்கிறவங்க யாவரும் பிழைப்பார்கள். நீங்கள் பிழைக்கும்படிக்கு, சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்கு, முற்பிதாக்கள் செய்த பாபத்தினாலும் நாம் அறியாத எத்தனையோ ஜெனரேஷன் முன்பதாக இந்த பூமியிலே உலகத்தினுடைய பிசாசோடு பண்ணினதான இரத்த உடன்படிக்கையின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளை இன்றும் தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கிற எல்லா சாபத்தையும் உங்களுடைய பிள்ளைகளிலிருந்து இனிவரும் சந்தையிலிருந்து காப்பாற்றும்படிக்கு சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாரு. அவரே நமக்காக விதிக்கப்பட்ட எல்லா முட்களையும் சாபங்களையும் அவர் தன்னுடைய சிரசிலே சுமந்து தேய்த்தார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்புறம் என்ன பார்க்குறீங்க? பிளட், ரத்தத்தை பார்க்குறீங்க. கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையிலே தொங்கும் பொழுது நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது ரத்தத்தை பார்க்க. ரத்தம் என்றால் ஸ்ட்ரகிளிங் ஃபார் லைஃப். ஜீசஸ் வாஸ் ப்ளீடிங் ஆன் த கிராஸ், ஸ்ட்ரகிளிங் ஹோல் லைஃப். முடிந்த மட்டும் அவர் ஜீவனை தக்க முயற்சி செய்தார். கடைசியில் அவர் சொன்னார், ஜீவனை விட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. blood of Christ struggling. சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்க இந்த உலகத்தில் படுகிற எல்லா போராட்டத்திற்கும் அவர் ஒரு முடிவை தந்தார் என்று நமக்கு காண்பிக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 10:30 எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, குற்றுயிராய் விட்டு போனார்கள். குற்றுயிராக விட்டு போனார்கள். left him bleeding. He was struggling to survive on the street. அநேகருடைய வாழ்க்கையை சர்பெண்ட், சாத்தானானவன் என்ன செய்கிறான்? வாழ்க்கையில இரத்த போக்கினால உயிரை எடுக்கவும் மாட்டான், உயிரை கொடுக்கவும் மாட்டான். அநேக இரத்த கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதனை, வாழ்க்கையில ரத்தம் ஒரு சரீரத்தில் போயிட்டு இருந்தா என்ன வேதனை இருக்குமோ அப்படிப்பட்ட வேதனுடைய வாழ்க்கையில பிசாசு அநேகரை வைத்திருக்கிறான். அவனை ஜெயிக்கும்படிக்கு இயேசு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் ஃபார் லைஃப், எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஜீவனுக்காக போராடிட்டு இருக்கிறீங்க? போராடிட்டு இருக்கீங்க. சில பிள்ளைங்க, தாய் தகப்பன் இழந்த பிள்ளைங்கள் ஜீவனுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. சென்னை பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் உள்ள பிள்ளைகளை கையகப்படுத்தி அரசாங்கம் கேட்டா பெற்றோர் இல்லை, பிச்சை எடுக்க வைத்து ஒரு டீம் கொள்ளையடித்துக்கிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளை விற்கிறார்கள் வீசி பண்ணையத்திற்கு. சர்ப்பம், சர்ப்பத்தின் வல்லமை அநேகரை குற்றுயிராக்கி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் இன்னும் நடக்குது. ஹியூமன் டிராபிக்கிங், மனித கடத்தல், பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் குற்றுயிராக்கி விட்டு போகிறார்கள். நம்ம ஊர்லயே நடக்கு. பொத்தி வளர்ப்பாங்க. அப்பா மடியிலேயே பிள்ளை வளர்ந்துருக்கும். கடைசியில் எங்க கொண்டு கொடுப்பாங்கன்னா, ஒரு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி பிள்ளையை கொண்டு போய் ஒரு குரங்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த குரங்கு அந்த பிள்ளை என்ன செய்யும்? பராண்டி குற்றுராக்கி. சமீபத்தில் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டம். கேட்டா ஆவிக்குரிய குடும்பத்திலிருந்து ஆவிக்குரிய குடும்பம் இல்லாத இடத்துக்கு சம்பந்தம் பண்ணியிருக்கிறான். நான் மாறி நான் உங்களுக்கு சொல்றேன், அருமையான சபையை சத்தியத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நல்லா வளர்ந்துட்டு காட்டு முறாண்டிட்டு போய் சிக்கிறாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, பெந்தைக்கோஸ்தக்காரங்க அவ வாயாட இருந்தாலும் அவளுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு போ. அதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். லைவ் சர்பண்டை காட்டிலும் dead Jesus is far better than. சர்ப்பம், ஜீவனுள்ள சர்ப்பத்தை காட்டிலும் மரித்த இயேசு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்ல மாப்பிள்ளை. எவன் சொன்னா நல்ல மாப்பிள்ளைன்னு? இல்ல அவங்க சொன்னாங்க. உனக்கு புத்தி இல்ல? ஆவியர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னாரா? இந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கணும்னு கர்த்தர் சொன்னாரா? இந்த பையன் தான் உனக்கு ஆண்டவர் சொன்னாரா?
ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுவேன், இது பர்சனல், நீங்க எடுத்துக்க வேண்டாம், பட் பர்சனல், நான் சொல்லுவேன், கர்த்தர் சொல்லி ஒரு குடிகார பையில கெட்டுனா நீ கெட்டு. ஓசியாவை கர்த்தர் அப்படித்தான் சொன்னார். வேசிய போய் திருமணம் பண்ணுன்னு சொன்னார். திருமணம் பண்ணா கர்த்தர் சொன்னா நீ ஒரு குடியாரனை கூட நீ கொட்டி நீ வாழ்ந்தரலாம், நீ உலகத்தை ஜெயிக்கலாம். ஆனால் தேவன் இல்லாத குடும்பத்தில் அந்நிய நுகத்தில் நுழைந்து இந்த பூமியில நீ ஜீவனம் பண்ணவே முடியாது. உன்னை குற்றீராவிக்கு விட்டு போவான். ஆகையால் இந்த உலகத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை குற்றீரா ஆக்குகிற சர்ப்பத்தின் வல்லமைகள் உலகத்தை திரிந்து கொண்டிருக்கையில் இயேசுவை நோக்கி பார்ப்பேயானால் அவர் மரித்த சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து உன்னை ஜீவனுள்ள தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓசியாட்ட சொன்னார் பேசி முடியுன்னு. ஆண்டவர் சொல்லி முடிச்சான். குழந்தைய பெற்றுட்டு மறுபடியும் வேற ஒருத்தி கூடி போயிட்டான். வித்துட்டு போயிட்டான். அவன் அடிமை வித்துட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்ல, வா கமான் போ. அவ விற்கப்பட்டாள், அவளுக்கு ஒரு விரைக்கலத்தை செலுத்து, மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அதுக்காக தவறான வாழ்க்கையில் இருக்கிற திருமணம் பண்ண சொல்லல, அது காரியம் அல்ல, அது காரியம் அல்ல. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா என்பதுதான் காரியம். பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அங்கேயும் போக ரெடின்னு அர்த்தம். தேவன் இல்லாத பரலோகத்தை காட்டிலும் தேவன் இருக்கிற நரகம் மேல். ஆகையால் நீங்கள் இந்த உலகத்தில் சோத்திரம் சர்ப்பத்தினாலே குற்றீராக்கப்பட்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அடுத்து என்ன பார்க்குறீங்க? புரோக்கன் பாடி, பிற்கப்பட்ட சரீரம். பிற்கப்பட்ட சரீரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சடலமாய் தொங்கும் பொழுது என்னத்தை பார்க்கிறீர்கள்? பிற்கப்பட்ட சரீரத்தை பார்க்கிறீர்கள். சரீரம் உருகுலைந்த சரீரம், அவலட்சணமான சரீரம், அரை நிர்வாண அவலட்சணமான சரீரம். சங்கீதம் 31:12 சொல்லப்பட்டிருக்கிறது, I have been forgotten like one who is dead. நான் மரித்தவர்களை போல மறக்கப்பட்டேன். I have become like a broken vessel. வசனத்தை வாசிங்க தமிழ்ல. சங்கீதம் 31:12. எப்படி ஆயிட்டேன்? இயேசு எப்படி ஆனார்? எப்படி ஆனார்? உடைந்த பாத்திரம் போல சிலுவையிலே நமக்காய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை எங்க பார்க்குறீங்க? சிலுவையில பார்க்குறீங்க. அழகா மென்மையானவர், அழகானவர், சிறந்த மேனி உள்ளவர். அதெல்லாம் இருக்கட்டு, அதெல்லாம் இருக்கட்டு. சௌந்தரியம் உள்ள இயேசுவின் முகத்தை பார்க்கறதா இருக்கட்டு, அது ஒரு பகுதி வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்தில் சர்ப்பத்தின் வல்லமையிலிருந்து நீங்க ஜெயிக்க வேண்டுமானால், சர்ப்பத்தினுடைய எல்லா ஆளுகளிலிருந்து உங்கள் ஜீவன் தப்பவுமானால், சிலுவையிலே தொங்கப்பட்ட குற்றியாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அந்த சரீரம் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளது. இல்லையா சொல்லுங்க. புரோக்கன் வெசல், உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை பிசாசு என்ன செய்கிறான்? உடைக்கிறான். உடைக்கப்பட்ட பாத்திரமா? ஏமாற்றப்பட்ட பாத்திரமா? வஞ்சிக்கப்பட்ட பாத்திரமா? பழகி பழகி உன்னை ஏமாத்திட்டு ஓட்டிட்டு போயிட்டானா? நீ ஏமாந்த உங்களுடைய ஏமாற்றத்தை ஒருவரிடத்தில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வேதனையை உன்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? நீங்க படுகிற வேதனையும் கண்ணீரையும் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு ஷேர் பண்ண முடியாத அளவிற்கு நிர்பந்தமான தள்ளப்பட்டிருக்கிறாயா? சர்ப்பம் உன்னை உடைத்திருக்கிறதா? இயேசுவை நோக்கிப்பா. அவர் உன் வாழ்க்கையை உன் சோத்திரம் கனமுள்ள பாத்திரமாய் அவர் மாற்றுவார். அடுத்ததாக என்ன பார்க்குறீங்க? சிலுவையில் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப், நகைப்பு. அநேகர் இயேசுவின் சரீரத்தை பார்த்து நகைத்தார்கள். வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை ரட்சிக்க பார்த்தான், அவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். சர்ப்பம் அநேகருடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது? நகைப்பை கொண்டு வருகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16 அதிகாரத்துல சிமையோ என்ன சொல்கிறான்? ராஜாவை நிந்திக்கிறான். 8 வசனம், ராஜாவான உன்மேல், ராஜாவா நீ இப்ப எப்படி கால்நடைய ஓடி திரிகிற? சிலருடைய வாழ்க்கையை, உங்கள் ராஜ மேன்மையை அவன் அவமதிக்கிறான். உங்க அபிஷேகத்தை சில நேரங்கள் யாராவது அவமதிச்சாங்கன்னா அது அவங்க கிடையாது, சர்ப்பம். நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இதை சொல்லிக் கொடுப்பேன். சோறு இல்லாம, ட்ரெஸ் இல்லாம, வியாதிப்பட்டு
தனிமைப்படுத்தப்பட்டு எங்கேயா செத்து கூட ஒளிஞ்சு போ. அபிஷேகத்தை அவமானப்படுத்துகிற கனவீனப்படுத்துகிற அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் முன்னாடி போய் என்ன செய்யாத, நிக்காத. ஊழியம் செய்யறவங்களுக்கு நான் சொல்றேன், எதை வேணாலும் விட்டு கொடுத்துரு. உங்க அபிஷேகத்தை யாராவது அவமதிச்சாங்கன்னா அதை வேற யாரும் இல்லை, சர்ப்பந்தான், பிசாசு தான். நம்பிக்கை அது ஸ்தோத்திரம், விழுந்து போன தூதன் தான். கர்த்தருடைய பரிசுத்த ஊழியத்தை அவமதிக்கிற வீடு எவ்வளவு உன்னதமா இருந்தாலும் அது உனக்கு வேண்டாம். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை மதிக்காத வீட்டு தலைவாசல மதிக்காத. உனக்கெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தை அவன் ஒன்ன மதிச்சுட்டு போட்டான், நீ எப்படி எவனா என்ன பேசிட்டு போவானா, ஊழியத்தை மதிச்சான் அவமதிக்கிறான். அது என்ன சர்ப்பம்? சில அப்படி செய்யறாங்க. ஊழியக்காரர் மேல உள்ள அபிஷேகத்தை அவமதிக்கிறது. விசுவாசிகள் அபிஷேகம் பெற்றவங்களும் மதிக்க, அபிஷேகம் பெற்ற விசுவாசியை மதிக்கணும், ஒருத்தர் மதிக்கணும். நமக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு பிரச்சனைகள், சில மனஸ்தாபங்கள், அதெல்லாம் மாமிச உலகம், அது வேற உலகம். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கு. கம் ஆன் எவ்ரிவன் லிசன். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு, ஆவிக்குரிய ராஜ்யம் ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய ராஜா ஒருவர் இருக்கிறார். ஆகையால் ஒருவருக்கு மேல் ஒருவர் இருக்கிற அபிஷேகத்தை ஒருவரும் அவமதிக்க கூடாது, கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, என்னதான் இருந்தாலும் விசுவாசிப்பா, உடே போட்டே, அப்படிதான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆகையால் சர்ப்பம் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்ததான அந்த ராஜரீகத்தை அவமதித்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவங்க எல்லாவற்றையும் சுருக்கமா நான் சொல்லிட்டு போயிடுறேன். இன்னும் 2-3 விஷயம். சைலன்ஸ். நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்கும் பொழுது என்ன பார்க்குறீங்கன்னா சைலன்ஸை பார்க்குறீங்க. நோ ரைட் டு ஸ்பீக். சிலருடைய வாழ்க்கையை சர்ப்பம் எங்க நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, யூ ஹாவ் நோ ரைட் டு ஸ்பீக். நான் பேசுறத கவனிச்சுட்டு வாங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கெல்லாம் சர்ப்பம் உங்களை கட்டி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். எங்கெங்கெல்லாம் நீங்க சர்ப்பத்தின் வல்லமையினால் நீங்க ஆட்கொண்டப்பட்டிருக்கிறீரோ அங்க எல்லாம் நான் கரங்களை வைத்து கால் மிதித்து ஜெயமெடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில சாத்தான் சைலண்ட் மோட்ல போட்டான். நோ டாக்கிங், நோ ஆஸ்கிங், நோ ஷேரிங், சைலன்ஸ். உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசு சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு அவர் அமைதியா தொங்கினார். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53:7, வாய் திறவாதிருந்தார், சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவோ வாய் திறவாதிருந்தார். Serpent has made so for some of you. உங்களுடைய சிலருடைய வாழ்க்கையை சர்ப்பத்தின் வல்லமைகள் இப்படி நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போற ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக லை, ஃபால்ஸ் அக்யூசேஷன் ஆன் யூ. சர்ப்பம் சிலருடைய வாழ்க்கையை என்ன செய்கிறதுனா தவறான பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. ஸ்தோத்திரம். அடுத்ததாக பிட்டர்னஸ். சிலுவையை நீங்க பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்க பார்க்கும் பொழுது பிட்டர்னஸ், கசப்பு, வெறுப்பு. வசனம் சொல்றது, போகிற வார்களும் அவரை காரி உமிழ்ந்து துளித்து கொண்டு போனார்கள், அவமதித்து கொண்டு தூ அப்படின்னு தூப்பிட்டு போறாங்களாம். இயேசு சிலுவையில மரித்த சரீரமா தொங்கும் பொழுது என்ன இருந்துச்சு? பிட்டர்னஸ். சர்பெண்ட் brings bitterness. சிலரோட வாழ்க்கையில கசப்பு வருது. கசப்பு வருதா, அது பிசாசு வேலை. ஆமா. வெறுப்பு வருதா, எரிச்சல் வருதா, அது சர்ப்பத்தினுடைய வேலை. அவைகளையும் கர்த்தர் ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இவைகளெல்லாம் நீ கேட்டீர்களே. உங்க வாழ்க்கையில எந்த கோணங்களில் சர்ப்பம் உங்களை அடக்கி வைத்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18:4 எல்லாரும் திருப்பங்க. கடைசி வசனம் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 18:4 வாசி.
அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணிருந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அண்டர் தி கோர்ஸ் தி பவர் ஆஃப் சர்பெண்ட், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். நிகுஸ்தான் என்றால் கிரேட் சர்பெண்ட் என்று அர்த்தம். கிரேட் சர்பெண்ட் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை உடைத்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களுக்கும் அவருடைய ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவர்களுக்கும் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய மரணத்தினாலே பிற்கப்பட்ட சரீரத்தினாலே சர்ப்பத்தை ஜெயித்தாரோ, அவர் விசுவாசிக்கிறவர்கள் இந்த சர்ப்பத்தை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் எல்லாம் எழுந்து நிற்போம். நீ சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேள்களை மிதிப்பீர்கள், மேற்கொள்வீர்கள். எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. ஒரு 2 நிமிஷம் உண்மையாய் come on everyone, come on everyone, முழுவதுமாக இந்த வசனத்தின்படி என் மேல் இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளை இயேசுவின் சரீரத்தினாலே கிடைக்கப்பட்ட ஜெயத்தை வைத்து அவர் எனக்கு தந்ததான அதிகாரத்தை வைத்து நான் ஜெயிக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. come on ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிறமா நீங்க ஜெபம் பண்ணணும். நான் சத்தம் போடுறமா நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்கணும். மரமா ஷபா ரமா நிக்கரல மஷரதினமா, எனக்குள்ளே இருக்கிறதான எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளும் சாத்தானுடைய தந்திரங்களும் எல்லா அடிமை தனைகளும் இப்பொழுது 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 சிலுவை நாதனாகிய இயேசுவின் நாமத்தில் என்னை முழுவதுமாய் விடுவித்து நான் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறேன். சொல்லுங்க வாய்களை திறந்து. கமான், ஆவியில ஜெபிக்கணும், ஆவியில ஜெபிக்கணும். இந்த ஆராதனை விட்டு போகும் பொழுது உங்களுடைய கால், உங்களுடைய பாதம் சர்ப்பத்தின் தலையில் மேலே கர்த்தர் வைப்பா. உங்களுடைய கால்களை கர்த்தர் சர்ப்பத்தின் தலையில் மேலே வைக்கிறா. ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற காலை இனி ஒன்று அவனுடைய ஆளுகை இராதபடி இதோ ஒன்று அவனுடைய சர்ப்பத்தின் தலையில வைக்கிறார். எல்லா வல்லமைகளும் உறைந்த இயேசுவினுடைய நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எனக்குள்ள இருக்கிறதான சைலன்ஸை கொண்டு வருகிற ஒரு அமைதியை கொண்டு வந்து என்னுடைய உரிமையை பறித்த சர்ப்பத்தின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என்னுடைய பாதத்திற்கு நசுக்கப்படுகிறேன். சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்திருக்கிற சர்ப்பத்தின் வல்லமை, சந்ததியின் மீது வைத்திருக்கிற சர்ப்பத்தின் வல்லமை, முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நிமித்தம் தேவ தண்டனையை கருத்தில் எடுத்துக்கொண்டு லீகல் ப்ரொசீஜர்ஸ் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் in the mighty name of Jesus. நேர்வழியாய் எனக்கு எதிரடியான எழுதப்பட்ட கையெழுத்தை, எனக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்தை இதோ சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தினாலே கிறுக்கி போடுகிறேன். சொல்லுங்க, ஜோமனே ஜோமனே, come on, வரலாமா. That deliverance is taking place. That deliverance is taking place. உடைகிறது 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 சர்ப்பத்தின் வல்லமைகள் உடைகிறது. உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகள் இப்பொழுது திரும்பவும் பாதாளத்துக்கு அனுப்புகிறோம். ஓ ஓ, நீ எங்கிருந்து வந்தாயோ நீ அங்கே போவாயாக. இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வனைகள், உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட குட்டி பிசாசுகள், உனக்கு விரோதமாய் செய்யப்பட்டதான வியாதியின் வல்லமைகள், உன்னுடைய வருமானத்தை கட்டி வைக்கும்படிக்கு செழிப்புக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எல்லா துரு ஆலோசனைகள், உன்னுடைய சம்பத்தை திருட்டளவாய் கொள்ளும்படிக்கு செய்யப்படுகிற சதிகள் in the mighty name of Jesus. Come on, come on. இன்று முதல் நீ சர்ப்பத்தின் ஆளுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டாய். இன்று முதல் நீ சர்ப்பத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டாய். இதோ இயேசு சிந்தின இரத்தத்தினாலே, சிலுவையிலே தொங்கின அவருடைய மரித்த சரீரத்தினாலே விடுதலை.
ஜோமனு கத்தி ஜோமனு கத்தி கத்தி ஜோமனு. நான் எப்படி ஜெபிக்கிறேன் பாருங்க. வைராக்கியமாய் ஜோமனு. ஓ ஓ ஓ எஸ் 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 மரக்கரா. என்னுடைய எல்லையில இராதபடி, என்னுடைய எல்லையில இராதபடி, என் குடும்பத்தில் இராதபடி, என் பிள்ளைகள் இடத்துல இராதபடி, என் சந்தையில் இராதபடி, என் ஊழியத்தில் இராதபடி, ஓ சபையில இராதபடி, இந்த பகுதியில் இராதபடி, இயேசுவின் நாமத்தில் the great serpent, I stamp on you, 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 I stamp on you. Oh! ஜோமனு 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 ஜோமனு. பின்னாடி இருக்கிறவங்க ஜோமனுங்க, வயதானவர்களை ஜோமனுங்க. என் சந்ததி மீது வைக்கப்பட்டிருக்கிற எல்லா வல்லமைகளையும் சாபத்தீடானவைகளையும் இன்றைக்கு, நாளை அல்ல, not even tomorrow, not even today's evening, right now, right now, வெளியேறு வெளியேறு இயேசுவின் நாமத்தில், வெளியேறு இயேசுவின் நாமத்தில். come on, ஒரு வல்லமை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவாயாக. என் எல்லையை விட்டு ஒரு வல்லமை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவாயாக. ஓ ஜீசஸ், ஓ ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்கள் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. come on, pray 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 pray. பாபா கமா நாமா ரலாமா. வாயை திறங்க, வாயை திறங்க. yes lord, yes lord. சுதந்திரத்துக் கொள்ளுங்க. சீகம் என்னுடையது, சுக்கத்தை அளந்து கொள்வேன். மனாசே என்னுடையது. the better portion of God's blessing is belong to me. the best portion of God's blessing belongs to me. Hallelujah, hallelujah, hallelujah. Re bara manar le mere. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால மிதித்து விட்டார், இயேசு காலால மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எல்லாரும் கரைகளை உற்சாகமாய் சொல்லுங்க. ஓ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. நாமே நாமே வெற்றி உண்டு. பாடும் பொழுதே ஒரு விடுதலை. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் இயேசு, என் இயேசு முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோளை கையில் எடுத்து அவன் அவன் அனாகாராதே சொந்தன பாடிடுவே. சொல்லுவோம் சொந்தன பாடு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஒரு மீண்டும் சொல்லு. மரணமுன் கூரெங்கே, பாதாளமும் எங்கே எங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமரக்கரானே நிரமனெதெது. வியாதி உன் கூரெங்கே, தாளமுன் ஜெயமெங்கே. சொல்லு. பாதாளம் ஜெயமெங்கே. பரலத்திலே ஓஹோ மரணமுன் கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஆமென் ஆமென். கிறிஸ்து எனக்கு. அல்லேலூயா அல்லேலூயா.
கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசம் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் சொல்லு 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 சொல்லு, சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் பணக்காரதே, சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே உரமனை கனாதிராதினை மனாதிரே கெரிதிரே நினே தே மனரகராக் விரிகே தே திரே நனனதிரே ரிமே காதிரே ஓ ரிமனதாதிரே கனனே. சர்ப்பத்தின் வல்லமை அழிக்கும்படிக்கு ஒரு அக்கினி அனுப்புகிறார், ஒரு அக்கினி அனுப்புகிறார், ஒரு அக்கினி அனுப்புகிறார். அவனுக்கு பல்ல பிடுங்கும்படிக்கு சிலுவையிலே சர்ப்பத்தின் உள்ள எல்லா விஷயத்தையும் கற்கும்படிக்கு இதோ ஒரு அக்கினி அனுப்புகிறார். வரவரோ தீரமனக்கதரா ரிமனக்கர தினமோ ஷேக்கதராமா ரிமரக்கர தினமா ஷேக்கதரேவோ. ஒரு ஆவியில அனல் ஊட்டப்படும் பொழுது, ஆவியில அனல் ஊட்டப்படும் பொழுது உனக்குள் இருந்த ஒரு சர்ப்பம் வெளியேறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விறகுகளை எரிப்புட்டும்படிக்கு விறகுகளை போடும் பொழுது அனல் உரைத்து அதிலிருந்து ஒரு சர்ப்பம் வெளியே புறப்பட்டதை போல, ஒரு சர்ப்பம் புறப்பட்டதை போல ஆவியில பலப்படு, ஆவியில பலப்படு, ஆவியில பலப்படு, ஆவியில பலப்படு. உனக்குள்ளே கர்த்தருடைய அனல் வரும் பொழுது, உனக்குள்ளே கர்த்தருடைய அக்கினி வரும் பொழுது உனக்குள்ளே இருக்கிறது ஒரு சர்ப்பம். Flee in the mighty name of Jesus. 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 வெளியேறுது, வெளியேறுது. Receive it. Receive it by faith. I say to you, my people of God. I say to you, my people of God. உன்னை காலகாலமாய் அடைக்கு வைத்திருந்ததால் சர்ப்பம் இப்பொழுது நீ ஆவிக்குள்ளே அனல் உரைக்கும் பொழுது உனக்குள்ளே வெளியேறுகிறது. Go. Yes. இனி அதிகாரம் இல்ல, இனி அதிகாரம் இல்ல. என் வாழ்க்கையில சர்ப்பத்தின் அதிகாரம் இல்ல, சர்ப்பத்தின் வல்லமை எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, என் குடும்பத்துக்கு இல்ல, என் சந்ததிக்கு இல்ல, என் சபைக்கு இல்ல, என் ஊழியத்துக்கு இல்ல. இதோ நஸ்ரீனாக இயேசுவின் நாமத்துல எனது காலின் கீழே உன்னை நசிக்க போடுகிறேன். Come on. Yes, healing in the mighty name of Jesus. Healing, 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 healing. ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது. Something is taking place. Yes, something is taking place. Come on, come on. Something is taking place in the heart presence of God, in the thick presence of God. Oh, 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 Rabbadaralade. Amen, amen. கர்த்தருடைய கார் மேகத்துக்குள்ள, கர்த்தருடைய கார் மேகத்துக்குள்ள, கர்த்தருடைய கார் இணையத்துக்குள்ள இதோ கர்த்தர் சர்ப்பத்தின் மேல் உனக்கு அதிகாரம் தருகிறார், சர்ப்பத்தின் வல்லமை உனக்கு ஜெயத்தை தருகிறார், எல்லா பலவீனத்தின் மீது வல்லமை தருகிறார். இது இனி ஒன்று சேதப்படுத்த மாட்டாது, இனி அது உன்னை சேதப்படுத்த மாட்டாது, இது இனி உன்னை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேர்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவானங்களை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது. In the mighty name of Jesus. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். இந்தோனே உம் சந்நிதியில் முழங்காலில் உம்
பரலோக பிதாவே, சாவுக்கேதுவான சர்ப்பத்தை சாவினாலே சிலுவையை ஜெயித்து சாப பிசாசை எங்கள் கால் கீழ்ப்படுத்தி சகல தீங்கிலும் எங்களை ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகிய இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம், தொழுது கொள்கிறோம். குமாரனாகிய இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பாவமானே, சாபமானே, சர்ப்பமானே. வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தவர்கள் யாவரும் போல இன்றைக்கு ஆராதனையில் யாரெல்லாம் மரித்து போன சரீரமாகிய சிலுவையிலே உம்மை நோக்கி பார்த்தார்களோ சகல சர்ப்பத்தின் வல்லமைந்தவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எஸ் அண்ட் ஆமென். சர்ப்பத்தின் அதிகாரங்கள் முழுவதும் நீ விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மையே நான் நேசிப்போம், உம்மையே நாங்கள் சேவிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் பின்பற்றுவோம். நீர் எங்கள் தேவன், நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம். இம்மட்டும் நடத்தினீரே, இந்த வாரம் முழுவதும் ஒரு பிள்ளைகள் நடத்துங்கப்பா. ஓ எஸ் லோ. சத்துருவானவன் பிள்ளைகள் விழும்படிக்கு அவன் எடுக்கிற எல்லா திட்டங்கள், கண்ணிகள், மறைவான ஆலோசனைகள், ஒளிப்பிடத்தில் வைக்கப்படுகிற ஆபத்துகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை விடுவித்து ரட்சித்து சுகமாய் தங்க பண்ணும்படி ஆசீர்வதித்து பாதுகாத்து நான் ஜெபிக்கிறேன். போகிற இடமெல்லாம் செழிப்பு, போகிற இடமெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு உமது பிள்ளைகளுக்கு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். போற அதிசயமான பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசயமான காரியத்துக்காக ஸ்தோத்திரம், நீ வைத்திருக்கிற ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம், சீகேமுக்காக ஸ்தோத்திரம், சுக்கோத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மையான பங்குக்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக, ஜெயமெடுப்பார்களாக, ஆரோக்கியமா இருப்பார்களாக, கர்த்தரை துதித்து கலிகூர்ந்து பாடுவார்களாக, அவர்களோட கூட அவர்களுடைய மகிமையும் பாடுவதாக ஆசீர்வதிக்கிறோம். தொழுது வழிநடத்தும், தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருவது விருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா.